இப்ப இந்த இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா image source. Input type file. Okay. இப்போ நான் picture1.png அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன பிக்சர் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, நான் என்ன இமேஜஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்றது தெரியல. சரி, ஓகே, நான் செலக்ட் பண்ற விஷயம் எனக்கு தெரியும். ஓகேங்களா, நான் செலக்ட் பண்ற இந்த இமேஜ் எனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கோடிங் என்ன அப்படின்னா லைக் இது செலக்ட் டைப் மாதிரி தான். செலக்ட்ல நம்ம ஆன் சேஞ்சுன்னு ஒன்று எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ நீங்க செலக்ட் பண்ற விஷயத்த இப்போ இமேஜ் காட்டணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா தெரியும் இமேஜ் டேக் அப்படின்றது கண்டிப்பா வேணும். இந்த டேக்ல தான் நம்ம காட்ட போறோம். ஓகேவா, இந்த டேக்ல இவ்வளவு பெருசு வந்துடும். சரி, ஓகே, இருந்துட்டு போகும். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணும்போது, ஓகேங்களா, இந்த இமேஜை செலக்ட் பண்ணும்போது இப்போ நான் என்ன பண்றேன்னா ரிவ்யூ இமேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது வருதான்னு பார்ப்போம். எப்படி இந்த இமேஜ் சோர்ஸ்ல தான் நான் இந்த வேல்யூவை செட் பண்ண போறேன். ஸோ ஐடி அப்படின்றது ஒன்று டிஃபால்ட்டா இதுன்னு வந்து டிஃபால்ட்டா ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ண உடனே அது இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜுக்குன்னு ஒரு ஐடி ஒன்று வைக்கணும். இமேஜ்னே வைக்கிறேன். அவதார் அப்படின்னே வைக்கிறேன். ஏதோ ஒரு ஐடி. ஓகேங்களா, இப்ப இந்த ப்ரிவியூ இமேஜ் இது பண்ணும்போது வருதான்றத பார்ப்போம். ட்ரிகர் ஆகுது. ஓகேவா, ட்ரிகர் ஆகுது. ஆனா இந்த வேல்யூ வரணும். இந்த வேல்யூ வரணும். எனக்கு இந்த வேல்யூ வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடி தேவை. இன்னொரு கான்செப்ட் எடுத்துருக்கோம். ஆன் சேஞ்சுன்னு வச்சாச்சு, இமேஜ்னு வச்சாச்சு, ப்ரிவியூ இமேஜ்னு ஒன்று வச்சாச்சு. ஓகேவா, இங்க ஈவென்ட் அப்படின்னு ஒன்று. ஓகேவா, இது என்னன்னா புதுசா இருக்கு ஈவென்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஈவென்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஈவென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அசோசியேட்டா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கொடுக்கும். புரியல? எஸ், ஈவென்ட்ல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு இன்புட் டைப்புக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 தான். இங்க பாருங்க எத்தனை இருக்குன்னு. இன்னும் இது இன்னும் 4 தான் இருக்கு. சரி, இப்ப பாருங்க நிறைய இருக்கா. இவ்வளோ விஷயமும் ஒரு இன்புட்டுக்கு தான், கம்மியா தான் இருக்கு. இன்னும் வருது. அடுத்தது டார்கெட். இவ்வளோ விஷயமும் ஒரு இன்புட் டைப்புக்கு. இது எல்லாமே தெரியணுமானா அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்பவே இவ்வளோ விஷயம் வச்சிருக்குமே, இது எல்லாத்தையுமே எடுக்குமானா அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா, இன்புட் டைப்புக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். கன்சோல் ஆஃப் பண்ணலாம். ஓகே, இன்புட் டைப்ல ஒரு ஈவெண்ட்டை பாஸ் பண்ணும்போது இந்த இன்புட் டைப்போட வேல்யூ எங்க இருக்கும் அப்படின்னா இந்த டார்கெட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஓபன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்கா, இது ஒரு ஆப்ஜெக்ட். இதுல இந்த டார்கெட்டை மட்டும் நான் எடுக்கணும். ஈவெண்ட்ல இருந்து டார்கெட்டை மட்டும் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க?
டாட் வச்சு எடுக்கணும். இப்ப ஈவென்ட்ல டார்கெட். ஓகேவா? என்னன்னா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இன்னும் இருக்கு. ஈவென்ட்ல டார்கெட்ல முன்னாடி நான் இதை காமிச்சேன். ஈவென்ட்ல டார்கெட்ல எங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஃபைல்ஸை பொறுத்த மட்டும் எந்த இடத்துல டேட்டா இருக்கும் அப்படின்னா ஈவென்ட்ல டார்கெட்ல ஃபைல்ஸ்லயே ஒரு இது இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இதுல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேவா இருக்கு. என்னடா இது, ஈவென்ட்ல டார்கெட்ல ஃபைல்ஸ்ல அரேவா இருக்கு. அப்ப அரேல ஒரே ஒரு பொசிஷன் தான், 0th இண்டெக்ஸ் மட்டும்தான். எப்படி எடுக்கணும் அப்படின்னா டார்கெட்ல ஃபைல்ஸ்ல ஆஃப் 0, ஈவென்ட் ஆப்ஜெக்ட்ல ஃபைல்ஸ் அரேல இருக்கிற வேல்யூ. ஏன்னா அதுல தான் நான் என்ன இமேஜ் செலக்ட் பண்றேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் என்ன விஷயம் செலக்ட் பண்ணணும் அது எல்லாம் வந்துடுச்சு. பரவாயில்லையே, எல்லாம் வந்துடுச்சு. சரி இங்க மாறணுமே, சரி அது மாறும், கண்டிப்பா மாறிடும். ஓகேவா? இப்ப இந்த இடத்த நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள வாங்கி வச்சுக்கிறேன். லெட் ஃபைல் டேட்டா அப்படின்னு ஒரு இடத்துல வாங்கி வைக்க. இந்த ஃபைல் டேட்டால தான் இப்ப இருக்கு. இந்த ஃபைல் டேட்டால நம்ம என்ன சூஸ் பண்ண போறோமோ அது வேரியபிள்ல வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதுல வரப்போகுது. ரைட், முடிஞ்சு போச்சு. சரியா? இது இதோட இங்க நீக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கான்செப்ட் போயிடுவோம். அது அப்படியே இருக்கும். இப்ப லெட் நேம் வெங்கி சேகர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா வெங்கி சேகர் அப்படின்றத ஸ்பேஸ் விட்டு இருந்தா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அது ஒரு தனி வேரியபிளா கன்சிடர் பண்ணிக்க போறேன். அப்ப எனக்கு இத 2ஆ வேணும் அப்படின்னு நான் கேட்க போறேன். இல்ல அப்படின்னா லைக் இந்த மாதிரி எடுத்துப்போம், logo .jpg இப்படி இருக்கு. ஓகேவா? சோ இங்க அந்த மாதிரி இருக்கு. picture 1.png இருக்கா? சரி, இப்ப நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா இந்த picture 1.png எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு எதுல பிரச்சனை அப்படின்னா இமேஜ் அப்லோட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஆளுங்க என்ன பண்ணணும்னா php ஃபைல் இதை அப்லோட் பண்றேன். போகுமான்னு கேட்டா நீ வேலிடேஷன் எழுதுனா போகும், வேலிடேஷன் எழுதுனா போகாது. வேலிடேஷன் எழுதணும், என்னன்னு எழுதணும். ஒருத்தவங்கிட்ட போய் நீ இதை தான் எடுக்கணும் அதை தான் எடுக்கணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் அப்லோட் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீ இதை நிறைய சைட்ல பார்த்துருப்போம். இமேஜ் வந்து சப்போஸ் டு பி அது வந்து பிஎன்ஜி, ஜேபிஜி, சிவாஜி, எம்ஜிஆர் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். பார்த்துருக்கீங்களா இல்லையா நான் சொல்றது? சிவாஜி எம்ஜிஆர் விட்டுருங்க, மற்றது பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்படிதான் அந்த இமேஜோட நேமு ஃபைலோட நேம் இருக்கு அப்படின்னா இதுல காமனா அதை பிரிக்கிற விஷயம் எது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல எது காமனா இருக்கு அப்படின்னா காமன் கிடையாது. ஸோ செப்பரேட் பண்ற மாதிரி எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் டாட் தான் இருக்கு. அதை நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். லெட் ஸ்பிளிட் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நேம் ஓகேவா ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஓகேங்களா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்பிளிட் உள்ளுக்குள்ளார அந்த ஸ்பெஷல் கேரக்டரை நம்ம கொடுக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா picture 1 png. இதுல எனக்கு எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த டாட்டை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறேன். ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது ஓகேங்களா. ஸோ சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன வேணும் அப்படி லைக் எப்படி அதை பிரிப்போம்னா ஏதோ ஒரு டார்கெட் எதுவும் இருக்கும். ஓகேவா, நீ சின்னவன் ஸோ உனக்கு இவ்வளவு போர்ஷன், உனக்கு இவ்வளவு போர்ஷன், ஓகேங்களா, உனக்கு 45 உனக்கு 55 அப்படின்றத ஏதோ ஒரு டார்கெட் எதுவும் இருக்கும், அதை வச்சு நம்ம பிரிப்போம். த சேம் வே ஸ்பிளிட் இஸ் இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு மெத்தட் ஓகேங்களா. அந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ண போகுது எதை வச்சு அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர். நீங்க இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்து கொடுக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ போட்டீங்களே வெங்கி சேகர், அதை எப்படி பிரிச்சிருப்பீங்க? அதுல தான் நமக்கு ஸ்பெஷல் கேரக்டரே இல்லையே அப்படின்னா இதோ இருக்கு ஸ்பேஸ், அதை வச்சு பிரிச்சுப்பேன். ஸ்பேஸுக்கு நீ எதுவுமே இல்லை அப்படின்னு இப்படி கொடுக்குற, ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்.
ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா லாக் போட்டுப்போம். ஸோ ப்ராபப்ளி இது வந்து ஒரு ஸ்பிளிட்டிங் மெக்கானிசம். இது அவுட்புட் நமக்கு கொடுக்கறது என்ன டைப்ல கொடுக்கும் அப்படின்னா, என்ன டைப்ல கொடுக்குது சுஜி? ஸ்ட்ரிங். அண்ணா இது என்ன டைப்? ஸ்ட்ரிங். அந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள அந்த வேல்யூஸ். நீயாமா சொன்னா? இத பார்த்தா ஸ்ட்ரிங் டைப்லயா இருக்கு? அரே. ஓ மை காட். அரேக்குள்ளார அந்த வேல்யூஸ் ஸ்ட்ரிங்கா இருக்கு. அரேமா அது ரிட்டர்ன் பண்றதா உள்ளுக்குள்ளார அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. அது பிரச்சனை கிடையாது. அது நமக்கு என்ன ரிட்டர்ன் டைப் கொடுக்குதுன்னா அரே தான். அததான் சொல்லணும். உள்ளுக்குள்ளார ஸ்ட்ரிங்கா இருக்கு, அது தேவையே கிடையாது. இதனுடைய ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா அரே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சோ வெங்கி சேகருக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்ப இப்படி இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல நான் ஸ்பெஷல் கேரக்டர் எனக்கு என்னவா வேணும், எனக்கு எதை வச்சு நான் இதை ஸ்பிளிட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சு நான் ஸ்பிளிட் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன வந்துரும் அப்படின்னா பிக்சர் 1 டாட் பிஎன்ஜி. நாளைக்கு இந்த இடத்துல ஜேபிஜி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. சோ வந்துடுச்சு. சரி, நான் வேலிடேஷன் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா எழுதிக்க வேண்டியதான். எந்த பொசிஷன்ல நமக்கு எக்ஸ்டென்ஷன் வருது அப்படின்னு பார்த்துக்கணும். 0வா 1 அப்படின்னா எல்லா டைமுமே ரெண்டாவது பொசிஷன்ல தான் வரப்போகுது. அப்ப let extension equal to split data of 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு ரெண்டாவது இடத்துல தான் எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது. ஓகேவா? அதனால நான் இதை வந்து ஜேபிஜி அப்படின்னு. அப்ப நான் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா if jpeg கண்டிஷன் என்னன்னா இந்த டைப்பா இருந்தா ஜேபிஜி அப்படின்னு இருந்தா சக்சஸ். அப்படி இல்லைன்னா அவனை என்ன சொல்ல போறோம் அப்படின்னா அப்லோட் வேலிட் இமேஜ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். இது ஒரு சும்மா ஒரு டெஸ்டிங். எக்ஸ்டென்ஷன் எனக்கு இதுவா இருந்தாலோ ஈக்குவல் டு பிஎன்ஜியா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்சஸ். இப்போ நான் என்ன செய்ய போறேன், பிஹெச்பின்னு ஒன்று கொடுக்குறேன், வெளியே ஜாவ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நம்ம எழுதுறதுதான். சரி, ஓகே. இப்போ எதுக்கு இது தேவையே இல்லாமல் நமக்கு இது வருது அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. பிக்சர் 1.jpg. ஓகேவா? நேம்ல நமக்கு இது இருக்கு. ஓகேவா? ஆனா இதுலயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லாருமே பிக்சர் 1.jpg அப்படி பிஎன்ஜிலாம் வைக்க மாட்டாங்க. லைக் நீங்க இமேஜை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது வாட்டமா மாட்டுதுன்னு இந்த இமேஜுக்கு நான் அன்டைட்டில்னு வச்சிருக்காங்களா? சரி, ஓகே. ஸோ இதுக்கே நான் பேர் கொடுக்கும் போதே என்ன பண்ணலாம் அப்படின்னா நானா கூட என்ன செய்யலாம் அப்படின்னா டபுள் டாட் வச்சு இது பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? டபுள் டாட் நேம்லயே டபுள் டாட் வச்சு இது பண்ணிக்கலாம். மாட்டினர் இந்த நேம்ல பாருங்க. இந்த நேம்ல பாத்தீங்க அப்படின்னா இதோ இருக்கு பாருங்க 1.11.11 இப்படி இருக்கும்போது எக்ஸ்டென்ஷன் வந்து எங்க வந்துடும்னா 11லயே வந்துடும். இல்ல நான் கடைசி எடுத்துக்கலாமே அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நீ டிஃபால்ட்டாவே 1 அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல தப்பு நடக்கும். அப்ப எது வந்து ரைட்டான பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டைப்னு ஒண்ணு வரும், அதுதான் ரைட்டான பிளேஸ். இப்ப டைப் அப்படின்றத வச்சுதான் நீங்க இமேஜ் எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிக்கணும்.
சரி வேற ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும். புரியலன்னா கேளுங்கப்பா. ஆனா இப்ப சொன்ன விஷயம் புரியல. இப்ப பாத்தீங்கன்னா டைப் டெக்ஸ்ட் பிளைன் வருது. ஓகேங்களா? இப்ப இன்னொரு டைப் எடுப்போம். டைப்னா வேற ஏதாவது ஒன்று எடுப்போம். டைப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அலோவ் பண்ணவே கூடாது. வேற என்ன டைப் இருக்கு? வீடியோ டைப். இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ MP4 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு அப்படின்னா இமேஜ் நீ சூஸ் பண்ணா கண்டிப்பா நீ அந்த டைப்பை கொடுத்துதான் ஆகணும். ஓகேவா? இமேஜ் சூஸ் பண்ற அப்படின்னா கண்டிப்பா டைப் வந்துடுது. ஸோ நம்ம எதை வச்சு எடுக்கணும் அப்படின்னா ஃபைல் டேட்டால எதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டென்ஷன் எடுக்கணும்னா டைப்பை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லெட் கெட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஃபைல் டேட்டா டாட் டைப் இதுதானே இருக்க போகுது. வீடியோ MP4 எனக்கு மொத்தமான தேவையில்லை, எனக்கு எக்ஸ்டென்ஷன் இருந்தா போதும். ஓகேவா? எக்ஸ்டென்ஷனை பிரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது தான். இதெல்லாம் தேவையே கிடையாது. சரி ஓகே, ஏன்னா 2 தான் வருது, அதுக்கு நடுவில் வராது. அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த கெட் டைப்பை ஸ்ப்ளிட் பண்ண போறேன். இந்த கெட் டைப்பை ஸ்ப்ளிட் பண்ண போறேன். கெட் எக்ஸ்டென்ஷன். ஸோ கெட் டைப்பு ஸ்ப்ளிட் எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போறேன் அப்படின்றது தான் இங்க பார்க்கணும். இந்த பேக்ஸ்லாஷ் இமேஜ் PNG ஒண்ணுமே இல்லை, JPG. ஓகே, MP4. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ஸ்பிளிட் தான் எனக்கு அரேவை கொடுக்குது. எனக்கு அரேல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்தா போதும். ஓகேவா? எல்லாமே என்ன தேவை கிடையாது. பண்றதா இருந்தா 2 கோடிங் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா அரே தான் ஸ்பிளிட் பண்ண போது நான் எக்ஸ்டென்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன். JPG இஸ் ஃபைன், HTML இஸ் நாட் ஃபைன். இது ஓகே. அப்ப எனக்கு தெரியுது இந்த கெட் எக்ஸ்டென்ஷன்ல இது அரேவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதை தான் ஒரு வேரியபிள வாங்கி வச்சிருக்கேன். சரி ஓகே, நீங்க அடுத்து அதுவுமே குழப்பிப்பீங்க. லெட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது அரேவா தான் கொடுக்கும். எனக்கு இந்த அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் வேணும். 0th வந்து நேமா இருக்கு, அது எனக்கு தேவை கிடையாது. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இஃப் எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண அதே கண்டிஷன் தான். JPG SVG அப்புறம் என்ன இருக்கு? இப்படி இருந்தா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஓகே, இப்படி இல்லை அப்படின்னா அலர்ட். Success. ஓகே, அப்லோடு ஆகாது. ஓகேங்களா? நமக்கு அப்லோடு ஆகாது. இப்படிதான் நம்ம கண்டிஷனை எழுதணும். சரி, இப்போ எழுதுனதெல்லாம் ஓகே, எனக்கு இந்த டேட்டாவை காட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லு அப்படின்னா இப்போ இந்த ஃபைல் டேட்டாக்கு திரும்ப ஓடிடும். இப்போ இந்த கண்டிஷன் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம இப்போ இந்த கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சோர்ஸ்ல தான் நம்ம இது பண்ண போறோம். ஸோ அவதாரம் இருக்கா, இந்த அவதாரத்துல லெட் இமேஜ் சோர்ஸ் அப்படின்னு போட்டு டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா?
இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு வரத இங்க இமேஜை செட் பண்ண போறோம். இது வரைக்கும் யாருக்கா புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்சு அண்ணா ஹலோ அண்ணா, அந்த ஸ்பிளிட் எப்போதும் அந்த பேக் ஸ்லாஷ் வச்சு இருக்குமா? புரியல. டைப் நம்ம ஸ்பிளிட் பண்றோம்ல, சத்தமா ஹலோ, டைப் ஸ்பிளிட் பண்றோம்லண்ணா, அது எப்பொழுதும் அந்த ஸ்லாஷ் வச்சு ஸ்பிளிட் பண்ணணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் நம்ம எதை வச்சு ஸ்பிளிட் பண்றோமோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் சொன்னீங்க. நான் எனக்கு கண்டிஷன் எதுவோ அதை வச்சுதான் நீ ஸ்பிளிட் பண்ணணும். நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி கேக்குறேன். உங்க நேம் என்னது? ஆதித்யன். புவி அப்படின்னு உனக்கு லிஸ்ட் வருது. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா எனக்கு இதுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறேன். ஸ்பேஸை வச்சு நீ கண்டுபிடிப்பா அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீ எதை வச்சு யூஸ் பண்ணுவ? பேக் ஸ்லாஷ் வச்சு பண்ணுவியா? ஸ்பேஸ் வச்சு பண்ணுவியா? சோ உனக்கு கண்டிஷன் புரிஞ்சிடுச்சு. அப்ப உனக்கு எது டார்கெட் எலமெண்டோ அதை வச்சுதான் எடுக்கும். புரிகிறதா? புரியுதாடா? புரியுதுண்ணா. நான் என்ன கேட்டேன்னா எல்லா டைப்புக்கு முன்னாடி அந்த பேக் ஸ்லாஷ் இருக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பா இருக்கும். அதுதான் எல்லா டைப்புக்கும். இது வந்து மேண்டேட்டரி. நான் உங்களுக்கு அந்த லைவ் இதே காமிச்சேன். இமேஜ் ரிவ்யூ பிஃபோர் அப்லோட். ஒரு மெத்தட் ஈஸியா ரொம்ப இதுவா இருக்கும். என்னடா இது கணக்கோடிக்கு வந்தாச்சு அப்படின்னு தெரியுது. இதுதான் இந்த யூஆர்எல் கிரியேட் ஆப்ஜெக்ட் யூஆர்எல்னு ஒன்று இருக்கும். இதுதான் இமேஜை இந்த ஃபைல் ரீட் பண்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணும். இதுதானா அது? இதுதான். இதோ இருக்கா ஆன் சேஞ்சில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது இந்த அப்செப்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கும். அது சும்மா பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்டுமே காட்டுது இல்லை, ஓகேவா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த அப்செப்ட் கீவேர்டு என்ன செய்யும் அப்படின்னா வெறும் இமேஜை மட்டும்தான் காட்டும், ஓகேவா? அப்புறம் என்னன்னா வேலிடேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்துலேயே ஆல் ஃபைல் செலக்டர்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அதை கொடுத்தாங்கன்னா எல்லாமே வந்துடும். பட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே வந்துடும். பட் அந்த டேகை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படி பேசுறதோட இமேஜ் மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. தெரியுதா? இதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சா, இப்ப இமேஜை மட்டும் அதை லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா அந்த ஒரு இது. ஓகே சரி, நான் எதுக்கோ வந்தேன், போற போக்குல இங்க வந்து மாட்டேங்குது. இப்ப எலமெண்ட் அவுட்புட், ஓகேங்களா? இமேஜ் அவுட்புட்னு வச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அவுட்புட் டாட் சோர்ஸ். இந்த அவுட்புட்டுக்கு நான் என்ன சோர்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த விஷயம் தான், கிரியேட் ஆப்ஜெக்ட் யூஆர்எல் அப்படின்றது என்னவா பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிற அந்த ஃபார்ம் டேட்டா, அதாவது ஃபைலை நமக்கு ரீட் பண்ற மாதிரி கொடுத்துரும். எங்க அப்படின்னா அதை இதை காப்பி பண்ணிட்டேன். URL create object URL. இது வந்து என்ன சொல்றதுன்னா டிஃபால்ட் நம்ம ரெக்ரெஸ்ல வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் அப்படின்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி. இப்போ பாருங்க சும்மா ஒரு இது ஏதோ நடந்துச்சா, நடந்துருச்சு. இமேஜ் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுதா, அதோ வருது பாருங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு மெத்தடு, அந்த மெத்தடு அந்த வேலையை பார்த்து விட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆனால் அதுதான் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல, ஏன்னா கோடிங் எழுதிருப்பானுங்க, ஓகேங்களா? ஸோ
அவ்வளவுதான். காட் இட். ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குன்ற. ஓகே, நீ சப்போஸ் வேற ஏதாவது ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை நீ சூஸ் பண்ற அப்படின்னா கேவலமா இருக்கா எது? இங்க இது வராது, ஏன்னா நம்ம எல்ஸ் கண்டிஷன்ல அதை போட்டோம். ஸோ இப்படிதான் எல்ஸ் கண்டிஷன்ல நீங்க அலர்ட் போடணும். பட் திஸ் இஸ் ஃபைன். புரிகிறதா? ஓகே ப்ரோ.